கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி நடக்கப் போகிற கடைசி கால யுத்தமாகிய கோகு மாகோகு யுத்தத்தின் போது இந்தியா ரஷ்யாவுடன் சேர்ந்து கொண்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போகாது என்பதையும், இதேபோல் இஸ்லாமிய நாடுகளில் பல அரபு நாடுகளும் அந்த யுத்தத்தில் இஸ்ரேலுடன் யுத்தம் செய்ய போக மாட்டார்கள் என்பதையும், இப்போதே அதற்கான அடையாளங்கள் ஏற்பட்டிருப்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். முதலில் அரபு நாடுகளை குறித்து பார்த்து விடுவோம். எசேக்கியேல் 38 அதிகாரம் 13 வசனத்தில், சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி, நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்று சொல்வார்கள் என எழுதப்பட்டுள்ளது. 2500 வருஷங்களுக்கு முன்பு உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கான அடையாளங்கள் இப்போது முழுமையாக தெரிகின்றன. இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற சேபா தேசம் என்பது சவுதி அரேபியாவையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும், தேதான் தேசம் என்பது ஏமன், ஓமன் போன்ற நாடுகளையும் அவைகளை சுற்றியுள்ள பகுதிகளையும் குறிக்கும் வார்த்தைகளாகும். இந்த நாடுகள் கோகு மாகோகு எனப்படுகிற கடைசி கால யுத்தத்தின் போது இஸ்ரேலை எதிர்த்து யுத்தம் செய்ய போக மாட்டார்கள் என்றும், இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவின் கூட்டணி நாடுகளுக்கும் இடையில் நடக்கும் அந்த யுத்தத்தில் முக்கிய அரபு நாடுகளான இவை ரஷ்யாவுடன் சேராமல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ரஷ்யாவை எதிர்த்து கண்டித்து பேசுவார்கள் என்றும் தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இஸ்ரேல் நாடு 1948 சுதந்திரம் அடைந்தது. அப்போதிருந்தே மத்திய கிழக்கில் உள்ள அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுக்கு நேர் விரோதமாக மாறி இஸ்ரேலை தங்களின் பொது முக்கிய எதிரியாகவே கருதி பகைத்து கொண்டிருந்தன. ஆனால் இப்போது அந்த முக்கிய அரபு நாடுகளின் தலைவர்கள் தங்கள் நாட்டு மக்களிடம் எப்போதும் யூதர்களையும் இஸ்ரேலையும் குறை சொல்லி பேசுவதை போல் காண்பித்து கொண்டாலும், மறைமுகமாக முழுவதும் இஸ்ரேலுடன் மிக முக்கிய நெருங்கிய தொடர்புகளில் தங்கள் நாடுகளை இணைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே UAE, அதாவது ஐக்கிய அரபு அமீரகம், நேரடியாகவே ஆபிரகாம் ஒப்பந்தத்தின் மூலமாக இஸ்ரேலுடன் பகிரங்கமாகவே தொடர்புகளை ஏற்படுத்தி ஐக்கியம் வைத்து கொண்டது. மேலும் சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகள் இப்போது என்ன வேலை செய்திருக்கின்றன தெரியுமா? வெளியே இஸ்ரேலை முழு பகையாய் பகைப்பது போல் காண்பித்து கொண்டாலும் தங்கள் நாட்டின் இராணுவ விமானங்களில் முக்கிய பாகங்களை இஸ்ரேலிடம் இருந்துதான் வாங்கி பொருத்தியிருக்கின்றன. அதுவும் சாதாரண வாகனங்களுக்காக அல்ல, தங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக யுத்தத்தில் பயன்படுத்தும் போர் விமானங்களின் அதிநவீன மிக முக்கியமான பாகங்களை கத்தார், சவுதி அரேபியா போன்ற முக்கியமான அரபு நாடுகள் இஸ்ரேலிலிருந்தே சமீப வருஷங்களில் அவற்றை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரபு நாடுகள் இரகசியமாகவே இதை செய்திருக்கின்றன. ஆனால் சமீபத்தில் இந்த நாடுகளின் போர் விமானங்களை இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எப்படி உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, சமீபத்தில் இந்த நாடுகளின் போர் விமானங்களை வழக்கமான பராமரிப்பு சோதனைக்காக, ரெகுலர் செக்கப்புக்காக, அந்த இராணுவ விமானங்களை செக் பண்ணுறதுக்காக, அந்த ஒரு சர்வீஸ், நம்ம பைக்கு ஸ்கூட்டியெல்லாம் விடுவோம், கார்லாம் விடுவோம்ல, அப்படி சர்வீஸ் பண்ணுறதுக்காக, ரெகுலர் செக் பண்ணுறதுக்காக சுவிட்சர்லாந்துக்கு அந்த போர் விமானங்களை கத்தார், சவுதி போன்ற நாடுகளிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே அவர்கள் அந்த போர் விமானங்களை செக் பண்ணிய போது அவற்றில் உள்ள அதிநவீன பாகங்கள் எல்லாமே இஸ்ரேலில் தயாரிக்கப்பட்டவை, இஸ்ரேல் நாட்டினுடையது. எப்படி பாருங்க, இஸ்ரேலை தாங்கள் ஆக்ரோஷமாக எதிர்ப்பதை போல் வெளியே காண்பித்து கொண்டாலும் உள்ளுக்குள் இஸ்ரேலுடன் இராணுவ தொடர்புகளையே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். தங்கள் நாடுகளை பாதுகாப்பதற்காக போர் விமானங்களின் பாகங்களை வாங்குவதற்கு இந்த அரபு நாடுகள் மற்ற இஸ்லாமிய நாடுகளை நம்பவில்லை. ஈரான் மற்றும் துருக்கி போன்ற நாடுகளிடமிருந்து அவர்கள் வாங்கவில்லை. அதாவது இஸ்லாமிய நாடுகளை நம்புவதை விட தாங்கள் எதிரி என்று சொல்லிக்கொள்கிற தங்களின் எதிரி, முழு எதிரி, ஜென்ம விரோதின்னு சொல்கிற
அதாவது இஸ்ரேல்கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. அந்த அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளை நம்புவதை விட இஸ்ரேலைத்தான் நம்பிக்கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலின் அதிநவீன தரத்தை விரும்புகின்றன. மேலும் சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகளின் மன்னர்கள், இளவரசர்கள், முக்கிய தலைவர்கள் போன்றோர் பயணம் செய்கிற தனிப்பட்ட விமானங்களும் இஸ்ரேலால் தயாரிக்கப்பட்டவைதான். குண்டு துளைக்காத அதிநவீன விமானங்கள் அவை. அந்த அரபு நாடுகளின் தலைவர்கள் தாங்கள் பாதுகாப்பாக தாங்கள் பயணம் செய்வதற்கு இஸ்ரேலைத்தான் நம்புகிறார்களே தவிர மற்ற இஸ்லாமிய நாடுகளை நம்பவில்லை. முன்பு காலத்தில் உண்மையாகவே இஸ்ரேலுக்கு விரோதமாக நின்று இஸ்ரேலை முழுமையாய் பகைத்த இந்த அரபு நாடுகள் இப்போது இஸ்ரேலுடன் எந்த அளவிற்கு இரகசிய தொடர்புகளை, உறவுகளை வைத்திருக்கின்றன பாருங்கள். சில நேரங்களில் காசா, மேற்கு கரை மற்றும் அல்-அக்ஸா மசூதி இப்படிப்பட்ட விவகாரங்களில் அந்த அரபு நாடுகள் இஸ்ரேலை கண்டிப்பது போல் பேசுவது எல்லாமே வெறும் நாடகம்தான், ஆக்ட் தான். தங்கள் நாட்டு இஸ்லாமிய மக்களை ஏமாற்றி நம்ப வைப்பதற்காக இஸ்ரேலை பகைப்பது போல் இப்படி காண்பிக்கிறார்கள், அவ்வளவுதான். மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான், துருக்கி போன்ற நாடுகள் இவை அரபு நாடுகள் கிடையாது. அதாவது ஈரான், துருக்கியெல்லாம் அரபு நாடு கிடையாது. இவை இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்த நாடுகள் இவர்களுடைய, அதாவது துருக்கி, ஈரான், இந்த நாடுகள் அரபு நாடுகள் கிடையாது. மத்திய கிழக்கில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் தான். ஆனால் இந்த நாடுகளில் உள்ள இனங்கள், மக்கள் அவங்க வேற இனம், அரேபியர்கள் கிடையாது. ஈரான், துருக்கியெல்லாம் ரஷ்யாவுடன் சேர்ந்து இஸ்ரேலுடன் யுத்தம் செய்ய போவார்கள். வரலாற்றில் எத்தனையோ வருஷங்களாக இஸ்ரேலுக்கு எதிரிகளாகவே இருந்த பல அரபு நாடுகள் இப்போது மறைமுகமாக, இன்டைரக்டா இஸ்ரேலுடன் நெருங்கிய உறவில் வந்துவிட்டன. அந்த நாடுகளின் போர் விமானங்களில் நவீன பாகங்கள், டெக்னாலஜி எல்லாமே இஸ்ரேலுடையது. பிறகு எப்படி இஸ்ரேலுடன் யுத்தத்திற்கு போவார்கள்? வேத வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடியே தற்போது அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் பெருமளவு இணக்கமாகிவிட்டன. இது கோகு மாகோகு யுத்தம் நெருங்கி வருவதையே நமக்கு காண்பிக்கிறது. எனவே இந்த நாடுகள் அந்த யுத்தத்தில் இஸ்ரேலை எதிர்த்து யுத்தம் செய்ய போக மாட்டார்கள். இஸ்ரேலுக்கு ஆதரவாக ரஷ்யாவை எதிர்த்து பேசி கண்டிப்பார்கள். இதேபோல் இந்தியாவும் அந்த யுத்தத்தில் ரஷ்யாவுடன் சேர்ந்து கொண்டு இஸ்ரேலை எதிர்ப்பதற்கு போகாது. அநேகருக்கு இந்த விஷயத்தில் சந்தேகம் இருக்கிறது. அது எப்படி? இந்தியா ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் போட்டிருக்கிறதே, எனவே யுத்தம் வந்தால் ரஷ்யாவுக்கு ஆதரவாக போய்த்தானே ஆக வேண்டும். எனவே இந்தியா ரஷ்யாவுடன் சேர்ந்து இஸ்ரேலை எதிர்த்து யுத்தம் செய்ய போகும் என்று சொல்வார்கள். ஆனால் இது முற்றிலும் தவறான கருத்தாகும். இந்தியா ஒருபோதும் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் செய்ய போகவே போகாது. கடைசி கால யுத்தத்தை குறித்து எசேக்கியேல் 38, 39 அதிகாரங்களில் எந்தெந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக போகும், எந்தெந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் என்று மிக தெளிவாக நாடுகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் இஸ்ரேலை எதிர்க்கிற நாடுகளின் பெயர்களில் இந்தியா பெயர் கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. அதுவும் ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் போட்டிருப்பதால் போய்த்தான் ஆக வேண்டும் என்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உலக நாடுகள் எதுவுமே தாங்கள் போட்ட ஒப்பந்தத்தின்படி பெரும்பாலும் கடைபிடிப்பதே கிடையாது. அந்தந்த நிகழ்கால சூழ்நிலைகளுக்காக மாறிவிடுகின்றன. அப்படி பார்த்தால் ரஷ்யாவுடன் இந்தியா போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டுமானால் இப்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக இந்தியா உக்ரைனை தாக்கியிருக்க வேண்டுமே, இந்திய இராணுவ வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்க வேண்டுமே. அப்படியெல்லாம் கிடையாது. இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு செல்கிற எந்த நபரையும் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திற்கு பயன்படுத்தவே கூடாது. அறியாமல் மாட்டிக்கொண்ட சில இந்தியர்களை கூட இந்திய அரசாங்கம் ரஷ்யாவிலிருந்து மீட்டு கொண்டு வந்துவிட்டார்கள். இந்தியர் யாரையும் உக்ரைன் யுத்தத்திற்கு ஏமாற்றி யுத்த களத்தில் கொண்டு போய் விடக்கூடாது என்று ரஷ்யாவிடம் மிகவும் கண்டிப்போடு கூட மிக உறுதியாக இந்தியா கூறிக்கொண்டே இருக்கிறது. மேலும் இப்போது இந்தியா ரஷ்யாவுடன் நட்பாக இருந்தாலும் கூட ரஷ்யாவை விட இஸ்ரேலிடம்தான் இந்தியா அதிக நெருங்கிய நட்பில் இருக்கிறது. இஸ்ரேல் இப்போது அமெரிக்காவை காட்டிலும் இந்தியாவிடம்தான் அதிகம் நெருங்கி இருக்கிறது, நம்புகிறது இந்தியாவை. எந்த அளவிற்கு தெரியுமா? இஸ்ரேல் அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாட்டிலும் இதுவரை தங்களுடைய முக்கிய பாதுகாப்பு சாதனமான அயன் டோம் ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு சம்மதித்ததில்லை.
மற்ற நாடுகளை நம்பி அந்த தொழில்நுட்பத்தை மற்ற நாடுகள் தெரிந்துவிடக் கூடாது என்பதால் வேறு நாடுகளில் தயாரிப்பதை இஸ்ரேல் விரும்புவதில்லை. ஆனால் இப்போ இஸ்ரேலின் இராணுவ நிறுவனமான ரஃபேல்னு உடனே ஃப்ரான்ஸ்னு நினச்சிடாதீங்க. ஆக்சுவலாக ரஃபேலுங்கிறது ஒரு ஏஞ்சல், தேவதூதனுடைய பிரதான தூதனுடைய நேம் அது. அதனால் கிறிஸ்தவ நாடுகளில் அந்த பேர் வச்சுருப்பாங்க. இஸ்ரேலே அந்த பேரில் நிறுவனங்கள் இருக்குது, ஆயுத நிறுவனங்கள். ரஃபேல் அப்படின்னா வேதத்தில் குணமாக்குற பிரதான ஏஞ்சல், அது ஆர்க்கேஞ்சல். ஓகே, அதனால் அந்த ரஃபேலுங்கிற நிறுவனம் ஃப்ரான்ஸில் ஒரு நிறுவனம் இருக்குது. அதே பேரில் ரஃபேல் பேரில் இஸ்ரேல்லையும் இருக்குது. ஓகே, அந்த இஸ்ரேலின் ரஃபேல் நிறுவனம் இராணுவ நிறுவனத்தின் மூலமாக அயன்டோமின் தாமிர் இடைமறிப்பு ஏவுகணைகளை இந்தியாவில் தயாரிக்கப் போகிறார்கள். பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. இந்தியாவுடன் இஸ்ரேல் பல இராணுவ ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் இந்தியா ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவவில்லை. ஆனால் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் ஆரம்பித்து இப்போது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் வரை இந்தியா ரகசியமாக மறைமுகமாக எத்தனையோ தடவை இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறது. இதனால் இந்தியாவில் என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இதனால் இந்தியாவின் மும்பை துறைமுகத்திலும் இந்திய ஆயுத தொழிற்சாலைகளிலும் வேலை செய்த இஸ்லாமியர்கள் இந்திய மத்திய அரசை எதிர்த்து இந்தியாவில் தயாரிக்கிற ஆயுதங்களை நீங்கள் இஸ்ரேலுக்கு ரகசியமாக அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள் என்று போராட்டம் நடத்தியதெல்லாம் எல்லோருக்குமே தெரியும். அயன்டோம் ஏவுகணைகள் இனி ஏராளமாய் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு கொண்டு போகப்படும். இந்தியாவிற்கும் அந்த தொழில்நுட்பத்தை இஸ்ரேல் பகிர்ந்து கொள்ளும். இந்தியாவின் எதிரிகளான இந்திய பாகிஸ்தான் எல்லையிலும் இந்திய சீனா எல்லையிலும் அயன்டோம் சிஸ்டத்தை வரும் நாட்களில் இந்தியா பயன்படுத்தும். இந்தியா இஸ்ரேல் நட்பானது முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது மிக அதிக நெருக்கமாகிவிட்டது. ஏகப்பட்ட இராணுவ தொடர்புகளையும் மற்ற தொழில் வர்த்தக ரீதியாகவும் ஏகப்பட்ட அந்த தொடர்புகளை இந்தியாவும் இஸ்ரேலும் ஏற்படுத்தி கொண்டன. இஸ்ரேல் கேட்டுக்கொண்டதால் இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை இந்தியா இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கிறது. அவர்களுக்கு இஸ்ரேல் அதிகமான சம்பளமும் கொடுத்து அமெரிக்காவில் கொடுக்குறத விட இஸ்ரேலில் அதிகமாக கொடுக்குறாங்க. அதிகம் கொடுத்து தங்குமிடம் மருத்துவ செலவு எல்லாம் இலவசமாக கொடுத்து தங்கள் நாட்டின் சொந்த குடிமக்களைப் போல இஸ்ரேல் நடத்துகிறது. யூதர்கள் மத்தியில் இந்தியர்கள் என்றாலே தனி பாசமும் மரியாதையும் இருப்பதாக எல்லோரும் கூறுகிறார்கள். ஏன் இதை சொல்கிறோம் என்றால், இனி இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தில் வேறு கட்சி ஆளுங்கட்சியாக அதிகாரத்துக்கு வந்தாலும் கூட இஸ்ரேலை இந்தியாவில் எதிர்க்க முடியாத அளவிற்கு, கட் பண்ண முடியாத அளவிற்கு எல்லா வழிகளிலும் தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டு வலுப்படுத்தப்பட்டு விட்டன. எனவே இந்தியாவில் ஆட்சி மாறினாலும் கூட இந்தியா இஸ்ரேலுக்கு எதிராக போக முடியாது. அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாகிய ஜேடி வான்ஸ் என்பவர் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவை தவிர உலகத்தில் வேறு எந்த நாடும் நெருங்கிய நட்பு நாடு கிடையாது என்று கூறியவுடன் உடனேயே இன்னைக்கு பாருங்க, நெத்தன்யாகு என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இன்றைக்கு நெத்தன்யாகுவின் இந்த பேச்சு, அவர் பேசின அந்த ஸ்பீச்சு தான் உலக அளவில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு அமெரிக்கா மட்டுமல்ல, மிகப்பெரிய நாடான இந்தியா எங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருக்கிறது. இந்தியாவை போல எங்களுக்கு நெருங்கிய நட்பு நாடு வேறு எதுவும் கிடையாது. இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களும் இஸ்ரேலை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார்கள். நாங்கள் இந்தியாவை மட்டுமே நம்புகிறோம். சமூக வலைதளங்களில் இந்திய மக்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக எங்களை மிகவும் நேசித்து பதிவிடுகிறவைகளை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறோம், மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இஸ்ரேலை அதிகமாக நேசிக்கிறார்கள், இஸ்ரேலை அதிகமாக ஆதரிக்கிறார்கள் என்று மிகவும் பெருமிதமாக நெத்தன்யாகு பேசியிருக்கிறார். எனவே இந்த கடைசி நாட்களில் இந்தியா இஸ்ரேல் நட்பு முன்பு இல்லாததை விட மிக அதிக நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்தியா கோகு மாகோகு யுத்தத்தின் போது ரஷ்யாவுடன் சேர்ந்து கொண்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக போகாது. பல அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக போகாது. இந்த
ஏராளமான அதாவது மாற்றங்கள் இந்த இந்த உலகத்தில் பூமியில் நாடுகளுக்கிடையே நடக்கிற தீர்க்க தரிசனங்களின்படி நடக்கிற இந்த மாற்றங்கள் எல்லாம் சமீப வருஷங்களாக அதிகமாக ஏற்பட்டிருக்கின்றன. அப்படி என்றால் கடைசி கால கோகுமாகோகு என்கிற அந்த பெரிய யுத்தம் விரைவில் வரப்போகிறது என்று அர்த்தமாகும். அந்த யுத்த காலத்தை ஒட்டியே இயேசுவின் ரகசிய வருகை நடக்கும். எனவே காலத்தை உணர்ந்தவர்களாய் நாம் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாவோம். ஆமென்.